கோட் மூவி இன்னும் சில நாட்களில் வெளியாக போகுது. அதை பற்றி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ், அதாவது தியரிஸ்லாம் தெரியுது. எங்களுக்கு தெரிந்த தியரி, எங்கள் மனதுக்கு எட்டிய தியரி எல்லாத்தையும் உங்கள் முன்னால் சமர்ப்பணம் பண்ண வந்திருக்கிறோம். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தியரிஸ்லாம் இல்லைங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் க்ரூவில் இருக்கார், அவர் சொன்ன தியரிஸ் தான். ஆடு மேய்க்கிறவங்க கூட அவங்க கூட்டமாக நிறையா கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் அதில் இருக்கிறது அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சரி, ஓகே. இல்லை, இப்போ வந்து அவர் வந்து கோட் தியரிக்கு கோட் லைஃபுக்கு வந்து அங்கே படம் எடுக்க ஷூட் பண்ணாங்களே, அப்போ வந்து வெங்கட் பிரபு வந்து கோட்டு இதுக்கு ஸ்டோரிக்கு வந்து இந்த இதுக்குள்ள போயிருந்தாங்க, அமெரிக்காவுக்கு போய் டிஏஜிங் பண்ண வந்திருந்தாங்கல்ல. அப்போ வந்து 2 பேரும் ஏறும்போது ஃப்ளைட்டில் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டு அப்போ வந்து இவர் வந்து ஸ்டோரி சொல்லியிருக்காரு. யாரு? கோட் லைஃபோட டைரக்டர் வந்து விபி வந்து கோட் லைஃப் டைரக்டர் கிட்ட சொல்லியிருக்காரு. அதை வந்து என் ஃப்ரெண்டு வந்து கேட்டான். இப்போ அவன் எனக்கு ஒரு டவுட்டு, ஓட்டி கேட்குறான் ஃப்ரெண்டு வேலையா? இப்போ வந்து ரெண்டு பேரும் ஏன் அப்போ லாக்டவுன் டைம் இதுவெல்லாம் வந்துருந்துல, அப்போ வந்து ஆமா அப்பத்துல இருந்து இது வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ண வேணாம், நம்ம தள்ளி போடுவோம். இப்போ வந்து விஜய் வந்து வேற படம் நம்ம வந்து இது பண்ண போறோம், ஃபீல்டு விட்டு பண்ண போறோம் அப்படின்றனால இந்த படம் வந்து ரொம்ப வருஷமா விஜயோட கனவு, இது 10 வருஷமாவே இது போயிட்டு இருக்கு. இது மங்காத்தா வந்துச்சுல, அப்பயே வந்து அஜித்தை வச்சு நல்லா ஹிட்டு எடுத்ததுனால விஜய் வந்து விபி கிட்ட போய் கேட்டிருக்காரு, எனக்கும் இது போல படம் வேணும், இவனை வச்சு எனக்கும் இப்படி மியூசிக் போட சொல்லணும். ஆமா, விஜய் வந்து விபி கிட்ட மங்காத்தா மாதிரி படம் எனக்கு தெரியாது. ஆனா இப்போ வந்து அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, விபி சொன்ன ஸ்டோரி வந்து மங்காத்தை விட நல்லா இருந்திருக்கு. என்னன்னா எங்களுக்கு வந்து அதனாலதான் விஜய் வந்து சரி இது வந்து நீங்க டைம் எடுத்துக்கோங்க இன்னும் இந்த பண்ணிட்டு. ஆமா, இன்னும் இந்த அப்புறமா வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப பேசியிருக்காங்க. இன்னும் அந்த டெக்னாலஜி வந்து வளரவே இல்லை, நம்ம ஊர்ல வளரல. அதுக்கு வந்து அப்போ வந்து அப்பயே ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப படம் எடுக்கவே 100 கோடி போச்சு. அதனால வந்து விஜய் வந்து அப்புறமா எடுக்கலாம் சொல்லியிருக்காரு. 100 கோடிலாம் கம்மி தான், இப்போலாம் 600 கோடிக்கே படம் எடுக்கிறாங்க. ஆமா, ஆனா அப்புறமா பட ஹீரோ வந்து ஜீசஸ் மாதிரி வந்துடுறாரு. ஆதிபுருஷ் தான். அதான் இப்போ வந்து அந்த இது வந்துருச்சு. இப்போது நம்ம இந்தியன் படம்லாம் நிறையா இது போட்டு எடுத்தாங்க, ஆனால் ப்ராஃபிட் வருமானு தெரியல. பட் செலவு பண்ண ஆளுங்க ரெடியாக இருக்காங்க தெரிஞ்ச உடனே சரி நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து லைக்கா கிட்ட தான் பண்ற மாதிரி இருந்தது. ஆமா, அப்புறமா லைக்கா வந்து இது பொன்னியின் செல்வன் அண்ட் இந்தியன் 2 ரெண்டுலயே வந்து காசு நிறைய செலவு பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு எங்களால முடியாது, ப்ராஃபிட் அவங்க பார்க்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆமா, அப்போ ஸ்டார்டிங்ல சொல்றேன் இது நாங்க செலவு பண்ணிட்டோம், இப்போதைக்கு எங்களால முடியாதுன்னு சொல்லி வச்சிட்டாங்க. தளபதி வந்து லாஸ்ட் 2 படம் பண்ணி ஆகணுன்றனால தான் ஏஜிஎஸ் கிட்ட போனது. விஜய் வந்து ஆனா சம்பளமே எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாரு. வந்து நல்லா ப்ராஃபிட் ஆனா இருக்கு லவ் டுடே. ஆமா இல்ல, நான் இப்போ சொல்றேன். இப்போ வந்து விஜய் வந்து எனக்கு சம்பளமே வேணாம், எனக்கு 150 கோடி 200 கோடிலாம் சம்பளமே வேணாம், எனக்கு இந்த படத்துக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுங்கன்னு சொல்லியும் அந்த அளவு காசு வந்து லைக்கா கிட்ட இல்லை. அந்த அளவு படத்துக்கே காசு போட வேண்டியது. எனக்கு என்ன அந்த இப்போ விஜய் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கணும், அவ்வளோ நல்லா இருக்கும். ஆமாம், இப்போ ஏஜிஎஸ் கிட்ட போயிட்டோன்னே ஏஜிஎஸ் பார்த்தேன், அது ரொம்ப அந்த அவர் விஜய் என்ன சொன்னார்னா, இது எனக்கே புரியல, பார்க்குறவனுக்கு புரியாது, இதை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. டியூரேஷனும் 3 மணி நேரம் 3 நிமிஷம் டியூரேஷன் படமா? ஆமாம், லாங் லென்த் படம் தான். 3 மணி நேரம் 3 நிமிஷம். அவர் சொல்லியிருக்காரு, விபி ஒரு இதில் சொல்லியிருக்காரு, நீங்கள் அடுத்து என்ன சீன் வரப்போது கண்டிப்பாக உங்களை கண்டுபிடிக்க முடியாது, நான் சவால் விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அந்த படம் லென்த்து 3 மணி நேரமா? நீங்கள் 3 மணி நேரம் எந்த இடத்துலையுமே லேக் ஆகுதுன்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்படியே அந்த இடம் லேக் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து படம் டேக் ஆஃப் ஆகிடும். 3 ஹவருக்கு அந்த நம்ம கேஜிஎஃப் 1 2 பார்க்கும்போது
கொஞ்சம் லேக் ஆகும். என்னடா 2 பார்க்கும்போது ஒரு சில இடம் லேக் ஆகணுன்னே அடுத்த சீனு பார்த்துட்டா டப்புன்னு பொண்டாட்டிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுவார் போல. அது தேவையில்லாது நம்ம இல்லை இல்லை இந்தியன் டூர்ல அதான் நீங்க எதிர்பார்த்தேன். சொன்ன லேகே அதுதான் ஈடு கட்ட இன்னொரு lag. இந்தியன் 1 நஷ்டத்தை ஈடு கட்ட இந்தியன் 2. இந்தியன் ஒன்று நஷ்டம் இந்தியன் 2 நஷ்டத்தை இது பண்ணல இந்தியன் 3. ஓகே ஓகே. ஆனால் கமல் வந்து இந்தியன் 3 பார்த்து தான் நடிக்க ஆரம்பிச்சார். இந்தியன் 2 ஆமாம் அவர் அப்பயே சொல்லிட்டாரு. சித்தார்த் வந்து இந்தியன் 4 தான் நல்லா இருக்கும் சொல்லிருக்காங்க. இந்தியன் 4 நல்லா இருக்கு. சரி இப்போ வந்து சங்கர் வேணாம், நம்ம விபி கிட்ட வருவோம். ஓகே. இல்லை அது ஆக்சுவலாக வந்து கேமியோஸ் இருக்கு தெரியல, டோனி கேமியோ இதில் இருக்கு. டோனி கேமியோ. ஆமா. ஓ நான் உண்மையா நான் ப்ரோ இருங்க, என் ஃப்ரெண்டு வந்து இதை வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னா ப்ரோ. ஏன் ப்ரோ சிஎஸ்கே மேட்ச் இருக்கு, அதில் வந்து டோனி ஆடுறாரு படத்துலயா? படத்துல. ஓ இருங்க நான் ஒரு ஓ, ஆமாய்யா, trailerல கூட last அந்த மேட்ச் இல்லை எனக்கு ஒன்றே நான் வந்து ஆக்சுவலி ட்ரைலர் பார்க்கல, அதோட டீசர் பார்க்கல, யார் நடிக்கிற கேஸ்ட் தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் ஆனால் ஹைப்பை மட்டுமே நம்பி வந்தேன். Bro. பார்த்தா இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? இருங்க, அவங்க கேஸ்ட்லாம் தெரியாமல் இருக்கிறது நல்லது தான். மீட்டோ ப்ரோ இது கேமியோஸ்லேயே ஏகே வர ஒரு 70-60% வாய்ப்பு இருக்கிற மாரி தெரியுது. 60% பெரிய விஷயம். இல்லை ஏகே வந்து வாய்ஸ் கேமியோ தான் தராரு. voice கன்ஃபர்மேஷன். ஆமாயா, இல்லைனா வந்து விபி வந்து தேவலாம் அங்கே போகலாம். விடாமுயற்சி ஷூட்டிங்க்கு அவர் போன அவசியம் இல்லை. லியோட கொடுத்த மாதிரியா விக்ரம் கமல் கொடுத்த மாதிரி ஆக்சுவலாக அதுதான் நம்ம மங்காத்தாவோட கண்டினியூட்டியா? இல்லை இப்போ வந்து அந்த நீங்கள் சிஎஸ்கே மேட்ச் சொன்னதால சொல்கிறேன். விஜய்க்கு வந்து அதில் வந்து 3 இதுதான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. நம்ம பார்த்தது 4வதாக ஒருத்தர் இருக்கான் விஜய் லுக்கில். இது எப்படி க்ளோனிங் மாதிரி கொண்டு போவானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை க்ளோனிங் மாதிரி இல்லை. இப்போ வந்து இந்த மல்டிவர்ஸ் கான்செப்டில் இப்போ தான் ட்ரெண்டு. இதை வந்து விபி வந்து அப்பயே யோசிச்சுட்டு இருக்காரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த படம் எப்படி இருக்கும்னா ஆடம் ப்ராஜெக்ட் படம் பார்த்துறீங்களா? இல்லை ஆடம் ப்ராஜெக்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா சின்ன பையன், மிடில் ஏஜ், அப்புறம் வயசானவன் இல்லையா நான் ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிராவல். வெங்கட் பிரபுது சிம்பு நடிச்ச ஒரு படம் இருந்துச்சு. என்ன அது? மாநாடு. வெங்கட் பிரபு தான் நடிச்சது. மாநாடு. அந்த படமே புது முயற்சி தான். அதாவது டைம் டிராவல் வந்திருக்கு நம்ம ஊர்ல. Time loop. இன்டர்நெட் டைம் லூப். ஆமா. அது வந்து ஆக்சுவலி விஜய் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், இந்த ஆடியன்ஸ் செட் ஆகுதா, டைம் ட்ராவல் ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து இதுவும் பார்ப்போம், மல்டிவர்ஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு அது வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு ட்ரையலாக தான் அதை வந்து விட்டாங்க. பார்த்தா அது 100 நாளுக்கு மேலே ஓடிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன இது மாநாடு சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் அந்த படம் ட்ரெய்லர் வந்துச்சு, அது எல்லாமே ரிவர்ஸ்லேயே இது பண்ணுவாங்க. அப்போ வந்து வெங்கட் பிரபு கிட்ட என்ன கேட்டாங்க, என்ன டெனன்ட் படுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை டெனன்ட்லாம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் தான் டைம் லூப். ஆக்சுவலாக வந்து நான் பிளான் பண்ணது இதுக்காக. Actually, இது வந்து பெரிய ப்ராசஸ். ஏன்னா கோட்டுன்றது வந்து நிறைய மணி இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ வந்து அந்த அளவு மணி போட முடியாதனால நம்ம இது வச்சு ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறமா இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் தெரியல, மொத்தம் 4 விஜய் கோட்டில் அதுதான் காமிச்சது வந்து 3 தான். அது 4வதாக ஒருத்தர் இருக்கிறவர் வந்து போட்டாலும் சம்பளம் ஒன்று தானே. ஆமாம் அதுதான். அது இல்லை இன்னொரு ரூமர் கூட இது மாநாடுல இருந்து இரு, சிம்போட அதாவது ரெஃபரன்ஸ் ஏதோ இருக்கோ அப்படி. இல்லை இருங்க சார் 2 நிமிஷம் அதாவது ஒரு மாட்டு இது இப்போ வந்து அந்த சிஎஸ்கே மேட்ச் நடக்குதுல்ல, அந்த சிஎஸ்கே மேட்ச்ல வந்து டோனி வந்து பவுலிங் பண்றாரு. ஆமா, தோனி பவுலிங் பண்ணுறாரு. அது வந்து வேற யூனிவர்ஸ். விஜயோட வேரியன்ட் வந்து பேட்ஸ்மேன் ஜிவி பிரகாஷ் படம் ஒன்று வந்தது. சென்னை சூரியன் கேப்டன் யாரு, தலை கேதர் ஜாதவ் அப்படின்னு வந்துருமா? இது வந்து ஆர்சிபி வந்து 7 வாட்டி 8 வாட்டி கப் வச்சிருக்கணும். விஜய் வந்து படத்துக்கு போகாம இது ஆயிட்டா இப்படி கிரிக்கெட் ஃபீல்டுக்கு வந்துட்டா எந்த அளவு இருக்கும். அதுவும் நம்ம தமிழ்நாடு டீமு சிஎஸ்கே டீமு டோனி கூட இருக்காரு. ஒரு சீன்ல அந்த ஸ்டேடியம் காட்டாங்க, ரூஃப் மேலே நின்று இருப்பார் ட்ரைலர் சீன்ல. அதுதான் இப்போ வந்து இன்னொரு அதுதான் இன்னொரு வேரியன்ட், இன்னொரு யூனிவர்ஸ் வேரியன்ட், அங்க இருக்க வேரியன்ட். இப்போ வந்து அந்த வேரியன்ட் வந்து இந்த வேரியண்ட்டை பார்த்தா அந்த டைம் அது வந்து கொலாப்ஸ் ஆகும். அதனால பார்க்காம வந்து அவர் வந்து அந்த மெட்ரோ இருக்குல்ல அண்டர் கிரவுண்ட்ல எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாரு தெரியல. எனக்கு என்ன ஆச்சரியன்னா நம்ம ஊர்ல வந்து அதுவும் பிரச்சனை இருக்கு. நம்மலாம் ஏன்னா மாநாடு வந்து கொஞ்சம் வந்து அந்த இது சொல்லுவாங்க, ஏ சீட்டர் பி சீட்டர் வந்து சி சீட்டர், அந்த லாஸ்ட் கமர்ஷியல் சினிமா இது பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியல. மாநாடே வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த எடிட்டருக்கு தான் முக்கியமாக ஒர்க்கே மாநாட்டில் சொல்ல போனால்.
இல்ல, பிபி அவரோட அது தேவை இல்லையா? தெரியல சேம் அதே எடிட்டர் அதே மியூசிக் டைரக்டர் அதே ஆக்சுவலாக அந்த எடிட்டரோட 100வது படம்னு நினைக்கிறேன் மாநாடு. ஆனால் இது வந்து நான் என்னோட இதுவும் என்னன்னா, இது சக்ஸஸ் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஊரில் சயின்டிஃபிக்கலான மூவிஸ் நிறைய வராங்க. ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிச்சு. இல்லை அந்த கோச்சடையான் சொல்லுவாங்கள்ல, கோச்சடையான் வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி மாறப்போகுது. கோச்சடையான் ரிலீஸ்க்கு முன்னாடி அனிமேட்டர்ஸ் வந்து கோச்சடையான் படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அனிமேட்டர்ஸ் வந்து நிறைய படிக்க ஆரம்பித்தாங்க. அனிமேஷன்ஸு நிறைய பசங்க வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறமா படம் ஃபெயிலியர் ஆகிட்டோன்னே அவங்க லைஃப் நாசமாக போன கதையும் இருக்குது. ஆனால் கோட்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இது பசங்களோட ஃபியூச்சர் வந்து கன்சிடர் பண்ணி முன்னாடியே வெங்கட் பிரபு கிட்ட 10 வருஷமா பிளானை போட்டு அதுக்கு தான் இது உள்ள ஸ்டெப். இப்போ நம்ம இது எடுக்கிறோம். சொல்ல போனால் எந்திரம் அதே மாதிரி தான். இந்த ரோபோட்டிக்ஸ்ன்றது வந்து அப்போதான் நமக்கு இன்ட்ரடியூஸாக பண்ணாங்க நம்ம ஊரில். ஆமாம் ஆமாம், அதுக்கப்புறம் தான் நிறைய படிக்க ஆரம்பிச்சாங்களே இந்த எந்திரனுக்கு அப்புறம் தான். அதுக்கு அது அதே போல் தான் இப்போ வந்து இது போல் ஆகிடக்கூடாதுன்னு. ஏன்னா பசங்களோட இது ஃபியூச்சர் சிஎம் பசங்களோட இதுவெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதை இது பண்ணியிருக்காரு. பசங்க அதுதான் தான் பசங்களை வந்து அவர் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. நீங்கள் படிங்க நிறையா புக்ஸ் படிங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரஷ்யன் லிட்ரேச்சரு அந்த அளவுக்குலாம் எல்லாமே இருக்குது. உண்மையானே அந்த அளவுக்கு ஒரு படமாக எடுத்துட்டு வந்துருக்காங்க. எனக்கு கேட்கும் போது ஒரு மாதிரி கூஸ் இதெல்லாம் உண்மையாகவே இதெல்லாம் பேசுந்தா எனக்கு ஃப்ரெண்டு சொன்ன இது சொன்னது லைட்டாக சொன்ன கூஸ் பம்ப் ஆகிருக்கு பாரு ப்ரோ. எனக்கு என்ன ஏற்றுக்க முடியலன்னா, விஜய் வந்து இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு 10 இயர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி 10 இயர்ஸ் வந்து அதுக்காக இது பண்ண முடியும் அப்படின்னு பட்சத்தில் தெரியல. விஜய் படம் எல்லா படத்துலையும் வந்து பாட்டு எல்லாமே ஹிட்டாக தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து விஜய் பாட்டை பற்றி கவலையை படாமல் விட்டுட்டாரு. ஆக்சுவலி அது ஃபுல்லாகவே அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் ஃபுல்லாக தான் ஃபோக்கஸ் பண்ணது ஃபுல்லாகவே. ஆனால் யோசிச்சு பாரு, இப்படி ஒரு படம் வந்தால் அதுவும் விஜய் மாதிரி ஒரு ஆக்டர் இப்போ அரசியலுக்கும் போகிறாரு. ஓகே, அப்படி ஒரு இதுவாக இருக்கு. அப்படி ஒரு பொலிட்டீஷியன் அப்படி இருக்கிறவங்க ஒரு ப்ரொபகண்டா, அதாவது இது ப்ரொபகண்டான்றது அப்புறம் பேசிக்கலாம். பொலிட்டீஷியன் ப்ரொபகண்டான்றது இப்போ படிப்புன்றது நல்ல விஷயன்றத கொடுக்குறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்தான் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஐ டெக்னாலஜி இருக்கிற, அதாவது டெக்குன்னு சொல்ல முடியாது, சயின்ஸ் பேசுகிற ஒரு கான்செப்ட்லாம் இங்கே வர்றது நல்லது தான். நல்லா யோசிச்சு. ஆனால் அதுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது எனக்கு பெரிய. டிபி மாதிரி ஒரு டேரக்டர், விஜய் மாதிரி ஒரு ஆக்டர், யுவன் மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், இது கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா படம் 1000 கோடி அசால்ட்டாக. அதுவும் யோசிச்சு பாருங்க, ஏஜிஎஸ் வந்து நம்பி செலவு பண்ணாங்களே. இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து வளருது. இப்போ தான் வளருது ஆக்சுவலாக. ஆனால் இந்த டெக்னாலஜி வந்து 7 வருஷத்துக்கு இது வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ஏஐ க்ரோ ஆகிட்டு இருந்து பார்த்தீங்களா, அப்போ அந்த ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து விபிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இது போல் டெக்னாலஜி வருது, நம்ம வந்து இது பண்ணுவோம், நம்ம வந்து அவங்களுக்கு காசு தந்து இது பண்ணுவோம். விஜய் ஏன் எல்லா படத்துக்கும் 100 கோடிலாம் சம்பளம் வாங்கினாருன்னா, அவர் வந்து காசு வந்து இந்த R&Dக்கு வந்து கொடுத்துட்டாரு. அதனால தான் அவ்வளோ சம்பளம் வாங்கி அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ காசு வாங்கினார். ஆனால் பிரமிப்பாக இருக்கு பாரு. அவர் இப்போ அவங்க ஏஐ டெக்னாலஜி உருவாக்குனால தான் இப்போ வந்து இதை வச்சுட்டு விஜயகாந்த் வந்து திருப்பி கொண்டு வர பார்க்குறாங்க. ஸ்டோரி தெரியல உனக்கு, விஜயகாந்த் ஏன் இதில் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. அது ஏதோ பழைய படத்தோட ஏதோ ஒரு கேமியோ மாதிரி உள்ளே கொண்டு வராங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு ரா ஏஜென்ட் அந்த மாதிரி ஏதோ கொண்டு வராங்க. ஆமாம், இல்லை அதுதான் அவர் ஏஜென்ட்டு. அது வந்து வேறு யூனிவர்ஸில். ஆனால் இந்த யூனிவர்ஸில் வந்து விஜய் ஆக்டிங்க்கு வரும்போது விஜயகாந்த் தான் வந்து அவர் கொஞ்சம் படம் ஓடலைன்னும் போது விஜயகாந்த் தான் வந்து என் படத்தில் வந்து நடி வந்து ஹெல்ப் பண்ணு. ஆமாம், அவருக்கு வந்து இப்போ எப்படி ஸ்பைடர்மேனுக்கு அயன்மேன் வந்து எல்லா யூனிவர்ஸ்லையுமே அயன்மேன் தான் வந்து அவர் குருவோ, அதுபோல் எல்லா யூனிவர்ஸுக்குமே வந்து விஜய்க்கு வந்து விஜயகாந்த் தான் குரு. ஓகே, இப்போ இந்த யூனிவர்ஸ் இது பண்ணுவார். கிரிக்கெட் விளையாடுற இடத்துல விஜயகாந்த் கோச்சாக இருப்பார், அவரும் வந்து அந்த ஃபீல்டில் இருப்பார். மோகனுக்கு இந்த படத்தில் என்ன வேலை தெரியல, யூனிவர்ஸாக போயிட்டு அவருக்குன்னு இருக்க வேரியன்ஸ் எல்லாம் கொள்றது தான் அவர் வேலையை. அவரோட வேரியன்ஸை மட்டும் கொள்றதா? அவரோட வேரியன்ஸ் இல்லை, விஜயோட வேரியன்ஸை தேடி கொள்வார். அது ரீசன் எதனாவா இருக்கும்? அன்இன்சிபிளில் ஒருத்தனுக்கு பிரெயின் ஆஃப் அவர் அதிகமாக வந்துட்டு எல்லா வேரியண்ட்டில் இருக்க இவனை போயிட்டு கொலை பண்ணுவான்ல, அது போல் வந்து அதே. பட் ஆனால் அந்த ஸ்டோரி வந்து அப்போ வரலை. இதை மாருல பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னு ஏதாச்சும் ஒன்று இல்லை காப்பின்லாம் சொல்ல முடியாது, இது இன்ஸ்பயர்ட் பை வேணா சொல்லலாம். இல்லை இது வந்து மார்வல் கான்செப்டே இல்லை. இது வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு விபி வந்து கதை சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டூடியோ ஏஐ டெக்னாலஜிலாம் வச்சு எடுக்கணும்னு கதை சொல்லியிருக்காரு. அவனுங்க கேட்டுட்டு இப்போ அந்த டீமில் வந்து ஒருத்தர் இருப்பால, அவன் கேட்டுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிட்டு மார்வல் ஸ்டூடியோ அதுக்கு போயிட்டு அவனுங்க அப்புறமா தான் எடுத்தானுங்க. மார்வல் லீக்ஸ் வந்து வெளியே வந்து மார்வல் தான் அதுக்கப்புறமா தான் மார்வல் நோக்கி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, மார்வலில் இதுக்கு முன்னாடி வந்த ப்ராஜெக்ட்லாம் சிஜி இதுவே இருக்காது. ஏன்னா அவங்க ரஷ்ஷே பண்ண மாட்டாங்க.
கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணுவாங்க. 5 இயர்ஸா தான் ரொம்ப ரஷ் பண்ணாங்க. ஆமா, ஏன்னா இப்போ வந்து வெங்கட் பிரபு யூனிவர்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துட்டு கோட் படம் வரதுக்கு முன்னாடி நம்ம இது ரிலீஸ் பண்ணோம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, இது புதுசு கிடையாது. அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு புதுசு இல்லை. சத்யஜித்தோட படத்தை வந்து இந்த மூவி எல்லாம் எடுத்து ஜீவன் சொல்லிட்டு வந்து ஏடியா எடுத்துருப்பாங்க. ஆமா ஆமா இதெல்லாம் ஆமா, அப்பவே சத்யஜித் கேஸ் போடல அவங்க ரெண்டு பேரும் friends தான். ஆமா, ஏன்னா இது லோக்கி சீரிஸ் பார்த்துருக்கீங்களா? ஆமா. அதுல இந்த ஃபுல் வேரியன்ட் கான்செப்ட் அப்படின்னாரு. இப்போ வந்து டெட்பூல்ல அதேதான். ஆமா ஆமா ஆனா அதுதான் இது வந்து யோசிச்சு இந்த அப்டேட்ஸ் வரும்போது அப்பதான் அந்த மாதிரி மல்டிவர்ஸ் கான்செப்ட் இல்லை. லாக்டவுன் முன்னாடி நீங்க இவங்க வந்து 2014 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அஜித் வந்து காம்போ வேணும்ன்றது வந்து ஆமா, நிறைய இடங்கள்ல இதுவா பின்னணியில கொடுத்துருது, சின்ன சின்ன இன்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க, நேரடியா பேசுறது. அவர் வந்து அந்த விஷயம் நல்லா ஒர்க் மக்கள் பண்ணிட்டு எதிர்பார்க்கறதுமே ஒரு இது மாதிரி இல்ல யோசிச்சு பாருங்க, விஜய் வந்து பின்னாடி உட்கார்ந்திருக்க மாதிரி சின்ன வச்சிருக்கோம், முன்னாடி பெரிய வச்சிருக்கோம். அத வந்து அஜித் வண்டி ஓட்டுற மாதிரி பின்னாடி விஜய் இருக்க மாதிரி நம்மள ஏமாத்துதுயா இந்த மாதிரி வச்சிருக்காங்க. நம்மள ஏமாத்துறதுக்கு ஆமா, ஒரு வைபவம் இருக்கிறது வந்து இது இல்ல மக்கள் அது இல்ல இதுல இதுல poster வந்து ஆறு எங்கடா இந்த பக்கம் ஆளுக்கு வந்து எப்படி ஆள் பஸ்டர் போட்டுருந்தான். ஆனா அதுல வந்து வேற மாதிரி வரலாம். ட்ரைலர்ல ஒரு சீன் ட்ரைலர் ஒரு சீன் காமிச்சா இதுவும் காம்பால அது சர்ப்ரைஸா இருக்கும்ல. இன்ஃபினிட்டி ஸ்டோன் கூட இல்ல. 4 ஸ்டோன் இருக்கும். அப்பதான் ஸ்பைடர்மேன் அடிப்பா போல. ஆனா இது வந்து எப்படி 2 ஸ்டோன் தான் ஆடுவாங்க. ட்ரைலர் வாஸ் மூவி ட்ரைலர் அது போல இது வந்து ட்ரைலர் ஃபுல்லா 2 ஸ்டோன் தான் ஆடுவாங்க. என்னன்னா இது வந்து எப்படி சொல்றது, ஒரு மார்க்கெட்டிங் ஆமா, ஏன்னா இல்ல இல்ல ஃபுல்லா வந்து ஆடியன்ஸ் சர்ப்ரைஸ் ஆகும். கொண்டு போனாதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இல்ல டிபி ட்ரைலரே நான் சொல்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாநாடு சொன்ன மாநாடு ட்ரைலர் என்னடா டெனன்ட் படம் அப்படிங்க. ஆனா வந்து கதை வந்து டைம் லூப். ஆக்சுவலா அதுதான் அந்த இப்போ கன்ஃபியூஸ் ஆக்சுவலி வந்து ஏன்னா வந்து யோசிச்சு இதுக்கு ஃபேக் பண்ணதா அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இதுக்கு ஃபேக் பண்ணலாம் எப்படி இதுவாகும். இதுல வந்து யாரும் இது வரைக்கும் மல்டி கான்செப்ட் வெளிய விடல. ட்ரைலர் வந்து லூப் படம் யாருக்குமே தெரியாது. புதுசா ட்ரைலர் படம் ஸ்டார்டிங்கே வந்து விஜய் சாவறதுல ஆரம்பிக்கும். இதுவா ஓட்டா ஆமா, விஜய் ஒரு யூனிவர்ஸோட விஜய் சத்துருவாரு. ஆனா நம்ம ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. நிறைய பேர் விஜய் கான்செப்ட் அது ஏத்துப்பாங்க. என்ன இல்ல அது வந்து இது எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அந்த மாஸ்டர் படத்துல வந்து விஜய் வந்து குடிச்சிட்டு இது பண்ற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு வேரியன்ட். ஒரு விஜய் வந்து குடிச்சிட்டு ஆனா சுத்திட்டு எனக்கு ஒரு ஓகேவா, இப்போ பிபி வந்து மாஸ்டர் ரெஃபரன்ஸ் இருக்கு. இல்ல இது வந்து ஐ மீன் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருமே லோகேஷ் ஒரு கனகராஜ் எல்லாருமே ஒரு கொலாப். கொலாப் இது வந்து நம்மளுக்கு லியோலயே பாருங்க, லியோலயே ரெண்டு இது வச்சு விஜய் வச்சு ப்ளே பண்ணி ஏமாத்திருக்கோம். லியோ போவாதீங்க. அப்படி வச்சு நம்ம விக்ரம் போவாங்க. விக்ரம் ஃபர்ஸ்ட் சீன்ல கமல் போட்டு ஆமா, அதுதான் லோகேஷ் கனகராஜ் விபி அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமை போட்டுக்கிட்டு நம்ம பார்ப்போம். ஐயா விஜய் ஃபேன் பாய் சம்பவம் யா இன்னும் சொல்றாங்க. யா இல்ல பிபி வந்து இல்ல, விஜய் சொல்லலாம். காண்பா இல்லையா இல்ல விஜய் சொல்ல இது விபி இல்ல. இது அட்லீஸ்ட் லோகேஷ் லோகேஷ் கனகராஜ் விஜய் வந்து ஃபார்மை பாய்ன்ற மாதிரி ஃபார்மை அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் ஆக்சுவலி என்ன நினைக்கிறேன்னா விஜய் ஃபேன்ஸுக்கு டெடிகேட்டட் கடைசி இதுக்கு அப்புறம் படம் அதுதான் எடுக்க ஆக்சுவலா கடைசி அதுதான் இறங்கி movie. செய்யறது கடைசி எல்லாரும். மூவில இன்னும் ஒரு மூவி இன்னும் இருக்கு. ஒரு அதே 69 இருக்கு. யாரு கூட பண்ண போறாரு 69 வந்து வேற மாதிரியா வேற மாதிரி. ஆமா, 69. அது வந்து கொஞ்சம் நிறைய புது questions. இது என்னன்னா சொல்லிடலாம். என்னன்னா இப்போ இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கறது என்னன்னா இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, இவ்வளோ ஸ்டோரி பில்டப் பண்ணிருக்காங்க, இவ்வளோ பட்ஜெட் போடுறது, இவ்வளோ காஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளோ டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லா வகையிலுமே எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே இருக்குல்ல. இன்னும் வந்து இது வந்து வெளியில அந்த ட்ரைலரை எதுலயுமே நமக்கு ஒரு ஸ்டோரி தெரியாது. ஏதோ ஒரு ஆர்மில இருக்காரு போல அப்படின்னு தெரியும். ஏதோ சோல்ஜர் ஏதோ டெரரிஸ்டோ அந்த மாதிரி போகுது. ஆனா பிபிஎஸ் சொல்லிட்டாரு நான் ட்ரைலர்ல சும்மா காட்டியிருக்கேன் படம் அது கிடையாது. நாம எல்லாருக்கும் ட்ரைலர் பார்த்தோன்னா இதான் படம்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். ஆனா படத்துல வேற மாதிரி காமிச்சிருப்பாப்ல. ஆமா. ஏன்னா ஏன்னா இந்தியா, தாய்லாந்துக்காரங்க இவர் இருப்பாங்கல்ல, பிரசாந்த் இருப்பாரு, இது பிரபுதேவா இருப்பாரு. அவங்களுக்குலாம் வந்து தனித்தனி ட்ராக்ல அவங்க கிளம்புவாங்க. விஜய் கூடயே வந்து என்னன்னா அவங்க மிஷினா கிளம்புவாங்க. நம்ம எல்லாரும் வந்து அந்த யூனிவர்ஸ்ல ஆனா இருக்கோம். எனக்கு என்னன்னா 3 hour போது ஓகே, ஏன்னா இத்தனை காஸ்ட் வச்சிருக்காங்கன்னும் போது எப்படி ஹேண்டில் இல்ல பண்ணி இப்போ வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து விஜய்க்கு தான் நிறைய எனக்கு என்னமோ ஒரு கெட்ட விஜய் இருப்பாரு நினைக்கிறேன். இவர் மாதிரியே நடிச்சு அந்த யூனிவர்ஸ்குள்ள ஒரிஜினல் ஆனா அந்த மாதிரி ஏதோ ஆமா. போகணும் நினைக்கிறேன். இது நான் சொன்னா பார்த்தேன். ஏதோ ஒரு- ஒரு கெட்ட விஜய் தான் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்றான். மோகனுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் தான் வந்து எல்லா விஜயும் கொலை பண்ணிட்டு அவன்
அந்த அந்த யூனிவர்ஸ்ல எப்படி கான்செப்ட்னா நம்ம ஒரே ஆளா உயிரோட இருந்தா நமக்கு நமக்கு தான் அந்த எல்லாமே இது வர மாதிரி எல்லா யூனிவர்ஸுமே அந்த நம்ம தமிழ் மக்கள் ஏத்துக்கணும். இந்தியன் சினிமா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆனா தெரியல வேர்ல்டு வைடா ஆக்சுவலா கோட் Yeah. வச்சிருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ நம்ம படங்கள்லாம் வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் அவார்ட் வாங்க ஓகே இது இன்டர்நேஷனல் ஃபிலிமா தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு கீழே சப்டைட்டில் ஒழுங்கா கொடுத்தா போதும் இது இன்டர்நேஷனல் ஃபிலிம் தானேயா? இல்ல இல்ல அந்த சப்டைட்டில் கேஜிஎஃப் சப்டைட்டிலோட டப்பிங் அந்த ரூட்டடா இருக்கும் அந்த இதுக்கு அது வந்து இப்போ வந்து சைஃபை ரூட்டடா இருக்கும். யோசிச்சு பார்த்தா தமிழ்ல வந்து இருக்க ட்ரைலர்ல வந்து லாஸ்ட்ல முடியுமா அந்த கில்லி ரெஃபரன்ஸ் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஆமா. அவங்களுக்கு போகும்போது அது வந்து மிஷன் இம்பாசிபிள் அந்த இது வச்சிருப்பாங்க. ஆமா ஹிந்தியில வந்து அதுதான் அந்த அப்போ இது யூனிவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க எல்லா ரெடி பண்ணிருக்காங்க. டேரக்டர்ஸும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அந்த கில்லி சீன்ஸும் இல்ல இல்ல அது வந்து விஜயோட audience. யோசிச்சு பாருங்க. அழகிய தமிழ் மகன் அந்த படம் பார்த்துருக்கீங்க. அதுல ஒரு விஜய் வந்து கெட்டவரா இருக்கும். ஓகே கெட்டவரா இருப்பாரு. என்ன யாருக்கு தெரியும் ஒருவேளை அதையே கூட எடுத்து அந்த மாதிரி கெட்ட விஜய் அவன் தான் இவன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வேரியன்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். இல்ல ஆனா இதெல்லாம் பண்ணுச்சுங்க நம்ம இது வரைக்கும் இந்தியன் சினிமா பார்க்காத ஒரு புது படமா லேட்டஸ்ட் அப்புறம் தான் அதனால கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இது அதுதான் இது லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த மியூசிக் வந்து இது கைதி சாம்சியஸ்ல வந்து அவர்கிட்ட காப்பிரைட் வாங்கிட்டு வந்து இதுல வச்சிருப்பாரு விக்ரமோட எண்டில வச்சிருப்பாரு. ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட்டர்ஸ் ஒத்துக்கலாம் ரெண்டு கிரியேட்டர்ஸ் அக்செப்ட் ஆமா ஆமா பண்ணிக்கலாம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா இது காப்பிரைட் சிஸ்டம் வந்து இஷ்யூஸ் வரும். ஆமா அதனால இப்போ வந்து அது போல வந்து இப்போ எல்லா விஜய் வச்சு டைரக்ட் பண்ண எல்லா லியோ அந்த நம்ம கண்டு சீனே வருமே ட்ரைலர்ல கண்டு அப்புறம் ஷூட் மெர்சல் லியோ வரும். ஆமா எல்லா விஜய் வரும். அதுலயே வச்சுட்டாரு போல விபி. அதுதான் வந்து மல்டிவர்ஸ். ஆனா இப்போ நீங்க சொல்லுதான் எனக்கு தோணுது. இப்போ மல்டிவர்ஸ்னா விஜயோட ஒரு படத்துல இருக்க நிறைய வேரியன்ட் காட்டாம எல்லா படத்துல இருக்க வேரியன்ட் எல்லா படமே ஒரு வேரியன்ட் எல்லா படமும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க எல்லாம் ஒரு 3 செகண்ட்ல ஃபேம்ல காமிச்சாரு ஸ்கிரீன் கிளியர் அளவு கத்துவாங்க. கொல்ல விட்டுருவானுங்க. ஃபயர்லயே பெரிய விஷயம் இல்ல. ஃபேன்ஸ் சொல்லிருக்காங்க நம்ம பாராட்டலாம் சொன்னீங்கல எல்லா ஆமா படமும் குடிசை கொள்றது போல இதை விட்டு தியேட்டர் தியேட்டர் போய் எவ்வளவு பரவாயில்ல மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆமா. ஸ்கிரீன் ஏறினா இல்ல அது வேற அந்த இதுல வந்து ஏசி வந்து அதிகமா போட்டிருக்காங்க கூலிங்கா இருந்தது. அது கூலிங்கா இருந்துச்சு ரொம்ப கூலிங்கா இருந்துச்சு அதனால லைட்டர் பத்த வைக்கும்போது ஸ்பீட்ல பட்டுருச்சு. பட் ஆனா இது செப்பரேட் கட்டுற மாதிரி இல்ல. இல்ல இல்ல ஆக்சுவலி இதோ நான் இது காலையில 4 மணி ஷோ யோசிச்சு பாருங்க நைட் ஃபுல்லா படம் ஓடி இருக்கு ஏசி ஃபுல்லா இருக்கு வந்த பிளான்ஸ்க்கு வந்து ரொம்ப குளிர் ஓகே இருக்கு. இதுக்கு மேல போனா மொத்தம் 3 மணி நேரம் பத்தி ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். படத்துல டிஹெச்னு ஒண்ணு இது நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். அது மட்டும் நான் எப்படி சொல்லிடுறேன். பிபியோட இன்டர்வியூ ஒண்ணே ஒன்று பார்த்து ரீசன் அவர் என்ன சொன்னார்னா விஜயே வந்து சொன்னாராம் இந்த மாதிரி ஒருவேளை வந்து இந்த சின்ன வயசு விஜய் வந்து அவங்க ஏத்துக்க போறது அதனால தான் பாட்டு நல்லா இருக்குன்னு அப்படின்னு அவரே ஏத்துக்கிறாரு. ஓகே ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போக பார்க்க உங்களுக்கு பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. டக்குன்னு ஒருத்தவங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. டிஹெச் வந்து செட் ஆகும். ஆதவன் படம் பார்த்திருக்கீங்க. இல்லையா டிஏஜி அது ஆதவன் படம் வந்து மாஃபிங் இப்போ கிளீன் சேவ் பண்ணிட்டு வந்தாங்க. அஜித்தே வந்து டிஹெச்க்கு தான் அது ஒரு சின்ன பையன் வச்சிருப்பாங்க அந்த ஃபேஸ் இப்ப அப்படியே நீங்க வேரியன்ட் பண்ணீங்களே இப்ப கில்லி ரெஃபரன்ஸா பண்ணீங்களே. ஆமா அதுக்குலாம் டிஏஜிங் கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்ப ஃபேஸ் கட் வந்து மாறுது இல்ல. இப்ப அந்த படத்துல இந்த படம் கம்பேர் பண்ணும்போது இப்ப அதுல அந்த சீன்ஸ்லாம் இல்ல அது வந்து ட்ரைலர்ல வந்து நமக்கு இப்படிதான் இருக்கும். ஏன்னா ட்ரைலர்ல நம்ம அதே ஆஸ்ட்ல அதே பிபி வந்து ட்ரைலர்ல ஒன்னு காமி பாப்பல படத்துல ஒன்னு காமி எதுனே நம்ம சொல்ல முடியாது. இல்ல இதுதான் நான் என்ன சொல்றேன்னா சரி ஐயா நான் எதிர்பார்க்கற ஒரே ஒரு கேமரா அது ரொம்ப வரமா அது மட்டும் சொல்றீங்க. நெக்ஸ்ட் ஆமா பேசி முடியுங்க. படத்துல ஸ்ட்ரைட்டா பாத்துக்கலாம். இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். ஒரே ஒரு கேமியோ உலகமே எதிர்பார்க்குற கேமியோ இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் பிரேம்ஜி வருவாரா? பிரேம்ஜி இல்லாம ஒரு படம் பிபி படத்துல பிரேம்ஜி வெங்கட் பிரபு கதை இல்லாம படம் எடுப்பாரு. தம்பி இல்லாம அது 10 வருஷம் எழுதுன ஒரு கதைக்கு தம்பி இல்லாம எப்படி சரி ஓகே அவர் எந்த மாதிரி தம்பி தம்பி மலை கஞ்சான் ஓகே ஓகே ஹீரோ இருந்தாரா இல்லையோ சரி, முடிச்சுக்கலாம். சரி படம் வந்து 5ஆம் தேதி வருது. எல்லாரும் 5000 ரூபா கொடுத்து ஃபர்ஸ்ட் டே போடுறோம் 150 ரூபா கொடுத்து செகண்ட் டே போயிட்டு இருப்பேன். தயவு செஞ்சு போங்க. ஆமா ஏன்னா இது வந்து நம்ம சப்போர்ட் போகும்போது பண்ண டிக்கெட் அதிகமா இருந்துச்சுன்னா எங்களை கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுமா நான் தூரத்துல இருக்க மாட்டேன். கூப்பிட்டா பக்கத்துல இருக்க மாட்டேன். ஆமா யாரா இருக்கவே மாட்டாங்க. யாரா இருக்கவே மாட்டாங்க.
தேட்டர்ல இருக்கும். ஆமா yes. 4 மணி ஷோ வேற சொல்லிருக்காங்க. நம்ம 2 மணிக்கு தேட்டர் போறோம். 2 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு படம். 4 மணிக்கு படம் பார்ப்போம். பாலசேகோ எல்லாம் தமிழ்நாட்டுல 4 மணி ஷோ முடிச்சுக்கலாமா? படம் பார்க்க நேரம் ஆச்சு. நாங்க கிளம்பலாம். ஏய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அவன் ஏக்கிற போது சிரிப்பு வந்துச்சு. நடுவுல எதுவும் சொல்லலாம். சொல்றல எவ்வளவு சீரியஸா இன்ஸ்பைர் பண்ணிட்டு